ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புது மாடலில் ஒயர் கூடைகள், பர்ஸு, ஹேண்ட்பேக்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அது எல்லாத்துக்குமே அந்த ஓப்பன் பார்த்திங்கன்னா டாப்பில் தான் இருக்கும் இல்லையா? டாப்பில் மட்டும் தான் ஓப்பன் இருக்கணுமா என்ன? கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு ஒரு ஹேண்ட்பேக் பின்னா எப்படி இருக்கும்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டாப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஹேண்டில் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ஓப்பனில் ஜிப் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. முதல் முறையாக இந்த மாடல் பேக் பின்னதுனால பாக்ஸ் நாட்டில் பின்னியிருக்கேன். இதே மாதிரி சிவன்கண் நாட், பிஸ்கெட் நாட், ஆம்லா நாட்டில் கூட போடலாம். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதை ஹேண்ட் பேக்கை யூஸ் பண்ணணும்னு மீடியம் சைஸில் பின்னியிருக்கேன். இதோட ஹைட்டு பிரெத்தை தாராளமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பின்னிக்கலாம். இந்த ஹேண்ட் பேக் பின்னுறதுக்கு ப்ளூ கலரில் 14 ஒயர், ஒயிட் கலரில் 5 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஒயரும் நான் பியூர் ஒயிட் கலரில் எடுக்கல, 50-50 ஒயரில் எடுத்திருக்கேன். நீங்கள் பியூர் ஒயிட்லேயும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா 19 ஒயரையும் ஒரே கலர்லேயும் எடுத்துக்கலாம். பேஸில் வந்துட்டு இந்த ஒயரில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு நான் பின்னும்போது சொல்கிறேன். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். 50-50 ஒயரை தான் ரன்னிங் ஒயர் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 2.25 அடி விட்டுக்கோங்க. 2.25 ஸ்கேல் அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 2.25 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ கலரில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளூ கலரில் கட் பண்ண ஒயர் இருக்கு இல்லையா, இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை மேலே இருக்கிற இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 50-50 ஒயர் 2.25 அடி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ப்ளூ கலரில் 2வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ப்ளூ கலரில் 3வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஜாயின் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போது 4வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 4 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 3 ஒயரை ஜாயின் பண்ணணும். ப்ளூவில் மொத்தம் 7 ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க வரிசையாக இந்த மாதிரி. இப்போ அடுத்து ஒயிட் கலரில் 5 ஒயர் சொன்னேன் இல்லையா, அந்த ஒயரை இதே மாதிரி வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒயிட் கலர் ஒயர் எடுக்கல, 50-50 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட்டு 50-50 ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ அடுத்து 3வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஜாயின் பண்ணணும். 3வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரில் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுக்கிறேன் இல்லையா, இது வந்துட்டு 2 அடி ஒயர் எடுத்திருப்பேன். ஏன்னாக்கா நமக்கு ஃப்ரண்ட் ஓப்பனில் அந்த ஜிப்பு வருது இல்லையா, அந்த ஜிப்பு வர இடத்துல வந்துட்டு ஒரு கேப் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சின்னதாக ஒயர் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு ஜிப்பு வருது, பேக் சைடு ஜிப்பு வராது இல்லையா. ஸோ இதை மட்டும் நான் யோசிக்காமல் என்ன பண்ணிட்டேன்னா 2 அடியில் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சைட் வால் பின்னும்போது இன்னும் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் 19 ஒயர் கட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த எல்லா ஒயரையும் ஒரே அளவில் 6 அடியிலேயே கட் பண்ணி வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸில் நிறைய விதமான கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஒயர் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் கூட எனக்கு மிஸ்டேக்கே வந்தது கிடையாது. ஆனால் இந்த கூடையில் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சு. யோசிக்காமல் ஒரு ஒயர் மட்டும் சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கட் பண்ண 19 ஒயரையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு 7 ஒயர் ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் 5 ஒயர் பார்த்திங்கனாக்கா மிக்ஸ்டு கலரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர், அதாவது 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இது மட்டும் கொஞ்சம் குட்டியாக வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லா ஒயரையும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க.
அப்புறம் கடைசி 7 ஒயர் ப்ளூ கலரில் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது கட் பண்ண 19 ஒயரையும் ஒரே அளவில் கட் பண்ணி இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 2.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 2.25 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.25 அடி ஒயர் நமக்கு இருக்கணும். அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசையும் கீழ் பக்கத்தில் 4 வரிசையும் பின்ன போகிறோம். சென்டரோடு சேர்த்து மொத்தம் 9 வரிசை பேஸில் பின்ன போகிறோம். ரெண்டாவது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் வரிசையில் 2.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கே அளந்து விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வரிசையில் மட்டும் ஸ்கேல் வச்சு அளந்து விட்டால் போதும். விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போது ரெண்டாவது வரிசை பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 2.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, இந்த 2 வரிசையிலையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ரைட் சைட்லேயும் 2.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். பேஸில் டோட்டலாக நம்ம 9 வரிசை பின்ன போகிறோம். ஸோ 9 வரிசையிலையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.25 அடி ரன்னிங் ஒயர் நமக்கு இருக்கணும். இந்த 2.25 அடி ரன்னிங் ஒயரை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் அந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வரிசை பின்னோம் இல்லையா, இதுதான் சென்டர். அடையாளத்துக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயோ இல்லை கீழ் பக்கத்துலேயோ ஒரு வரிசை 2 வரிசை எக்ஸ்ட்ராவாக போட்டோன்னா ஒயர் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வர ரைட் சைடு எண்டு வரைக்கும் இதே மாதிரி நாட் போடணும். ரெண்டாவது வரிசையில் 6 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். ரெண்டாவது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு பாருங்கள் 2.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். பேஸில் நான் 50-50 ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருக்கேன். நீங்கள் பியூர் ஒயிட் கலர்லேயும் பின்னிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஃபுல்லாகவே ப்ளூ கலர்லேயும் பின்னிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு 50-50 ஒயரை 2.25 அடி அளந்து விட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, சின்னதாக இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் 2.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி தான் பேஸில் 9 வரிசையும் பின்னணும். இப்போ எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். மூணாவது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 வரிசை கம்ப்ளீட்டாக நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 2.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இப்போது இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் 2.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இனி அடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 4வது வரிசை பின்னிக்கோங்க. 4 வரிசை பின்னி முடிச்சுட்டு சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் இன்னும் ஒரு வரிசை பின்னணும். இப்போது சென்டரோடு சேர்த்து மொத்தம் 5 வரிசை பேஸில் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரிசையில் நாட் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் சென்டரோடு சேர்த்து பாருங்கள் மொத்தம் 5 வரிசை பின்னிருக்கேன். இப்போ அடுத்து சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் இன்னும் 4 வரிசை பின்ன போகிறோம். இந்த பேஸை அப்படியே திருப்பிக்கலாம். ஒன் சைடு 4 வரிசை பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 2.25 அடி இந்த மாதிரி அளந்து விடுறேன். விட்டுட்டு இப்போது ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் 2.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் 4 வரிசையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.25 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் 4 வரிசை பின்னணும். டோட்டலாக பேஸில் 9 வரிசை இருக்கணும். 9 வரிசையும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசையும் கீழ் பக்கத்தில் 4 வரிசையும் பின்னியிருக்கும். சென்டரோடு சேர்த்து மொத்தம் 9 வரிசை இருக்கும். ஓகேவா? இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பாருங்கள், அது இதுதான். நடுவில் இருக்கிற 10வது ஒயர் ஒன் சைடு மட்டும் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. ஒன் சைடில் மட்டும்தான் கட் பண்ணி சொருகி விடணும். ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்காமல் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த நடுவில் இருக்கிற 10வது ஒயரை 2 அடி தான் எடுத்தேன். 2 அடி எடுத்துகிட்டு 2 பக்கத்துலேயும் சொருகி விட்டுட்டேன் பாருங்கள். சைடு வால் பின்னும்போது தான் நானே யோசித்தேன், இவ்வளோ பெரிய மேஜரான மிஸ்டேக்கு இதை நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஒன் சைடு மட்டும் தான் நமக்கு ஜிப்பு வரணும், இன்னொரு பக்கம் ஜிப்பு வர போகிறது கிடையாது. ஆனால் யோசிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நடுவில் இருக்கிற 10வது ஒயரை 2 அடி கட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் எல்லா ஒயரையும் ஒரே அளவுலேயே கட் பண்ணிக்குவாங்க. கட் பண்ணிவிட்டு 10வது ஒயரை மட்டும் சின்னதாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் சொருகி விட வேண்டியதில்லை. நடுவில் இருக்கிற ஒயர் எனக்கு 2 பக்கத்துலேயும் சின்னதாயிருச்சு. ஸோ ஒன் சைடு வந்துட்டு நான் ஜாயிண்ட் போட்டு பின்னியிருப்பேன். நான் அதையும் காமிக்கிறேன். நீங்கள் கன்ஃபியூஸே ஆக்கிக்க வேண்டாம், எல்லா ஒயரையும் ஒரே அளவுலேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போது நடுவில் 10வது ஒயர், லெஃப்டில் 9 ஒயர், ரைட்டில் 9 ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 10வது ஒயரை சின்னதாக கட் பண்ணி இதே மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஒயரை கட் பண்ணி சொருகி விட்டோம் இல்லையா, அந்த 10வது ஒயர் அது வந்துட்டு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருந்து பின்னிட்டு வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒயரை கட் பண்ணி சொருகி விட்டுருக்கேன் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறேன். சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு வர போகிறேன். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நடுவில் 10வது ஒயர் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற 50-50 ஒயரில் ஃபர்ஸ்ட்டு நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை ஒரு 2 இல்லை 3 இன்ச்சு ஒயர் விட்டுக்கோங்க போதும். இதை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்போம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறேன். நம்ம 10வது ஒயர் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டிருக்கேன். இப்போ இது இன்னும் கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சைடு வால் பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி நம்ம நாட் போட்டு வர போகிறோம். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட போகிறோம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம். இந்த கூடைக்கு நம்ம லேடர் நாட்டே போட போகிறது கிடையாது. சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி பின்னிட்டு வந்து மறுபடியும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் இந்த பேக்கோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். ஒரு சாதாரண கூடை எப்படி பின்னுவோம், நம்ம சைட் வால் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ சுற்றி வந்து ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இதுக்கு வந்துட்டு நடுவில் ஓப்பன் வர போகிறதுனால லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம். நார்மல் கூடைக்கே பேஸ் எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னி இருக்கும். சைட் வாலில் மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சைட் வால் பின்னுறதை மட்டும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பேக்கோட பேஸு சைடில் மட்டும் 50-50 ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் ஜிப்பு வரப்போகுது இல்லையா, அந்த இடத்துலையும் 5 ஒயர் வந்துட்டு 50-50 ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலரில் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போது நான் பின்னி காமிக்கிற மாதிரி டபுள் கலர்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் மொத்தம் 9 நாட் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். இதுதான் கார்னர் டர்னிங். 2 கார்னர் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி நீங்களே போட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுட்டு வர போகிறோம். அவ்வளோதான். ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நாட் போடுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸ்பீட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இது கடைசி நாட்டு. இந்த பக்கத்தில் வரிசையாக நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல 2வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம சைட் வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் பின்னிருக்கும். இப்போது இது வந்துட்டு 2வது கார்னர் டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம நார்மல் கூட எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வச்சு பின்னுறேன், அவ்வளோதான். இப்போ அடுத்து இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் வரிசையாக நாட் போட்டுட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி
இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4வது கார்னர் டர்ன் பண்ணி நடுவில் ஒயரை சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த இடத்துல நமக்கு ஜிப்பு வரும். ஸோ இது வரைக்கும் பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு ஜிப்பு வரப்போகுது. ஸோ 10வது ஒயர் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுருங்க. ஆனால் நான் இந்த 10வது ஒயரையே பார்த்தீங்கன்னா 2 அடி தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஜாயிண்ட் போட்டு பின்னிக்கிறேன். இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரில. ஒன் சைடு மட்டும் தான் நமக்கு ஜிப்பு வரப்போகுது, இன்னொரு பக்கம் சைடு வால் வரும். ஆனால் அந்த 10வது ஒயரையே பார்த்திங்கன்னா நான் 2 அடி தான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் எல்லா ஒயரையும் ஒரே அளவுலேயே கட் பண்ணிக்கோங்க. ஜிப்பு வர இடத்துல மட்டும், அதாவது நடுவில் அந்த 10வது ஒயரை மட்டும் பேஸ் பின்னி முடிச்சுட்டு சின்னதாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. நான் சைட் வால் பின்னும்போது தான் இந்த மிஸ்டேக்கை பார்த்தேன். நான் என்ன நினச்சேன்னா முதல்லேருந்தே மறுபடியும் அந்த 9 லைனை பிரிச்சுட்டு அந்த நடு ஒயரை மாற்றலான்னு நினச்சேன். ஓகே, ஜாயிண்ட் போடுற ஒரு ஆப்ஷன் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் பிரிச்சுட்டு உங்ககிட்ட கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜாயிண்ட் போட்டு பின்னிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிகினர்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி சிவன் கண்ணாட்டில் பிஸ்கெட் நாட்டில்னு விதவிதமாக இந்த மாடல் கூடயே நான் பின்னி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சைடு வால் வந்துட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பிகினர்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஐ எம் பிகினர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பிகினர் எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். பிகினருக்காகவே இன்னும் கிளியராக என்னால் சொல்லி கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி 3வது கார்னர் டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். மூணாவது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 4வது கார்னர் டர்னிங் வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னியாச்சு. நடுவில் ஒயரை சொருகி விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 50-50 ஒயர் எடுத்திருக்கேன் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டிருக்கேன். 2 50-50 ஒயர் இருக்கு இல்லையா? அந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டிருக்கேன். நடுவில் ஒரு ஒயர் தான் கேப் விட்டுருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கையோட இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. ஒரு ரவுண்டு பின்னதுக்கப்புறம் சொருகி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பேக்கோட ஹைட்டு மொத்தம் 21 ரவுண்டு பின்ன போகிறோம். 21 ரவுண்ட்லேயும் நம்ம நடுவில் கேப் விட்டு தான் பின்ன போகிறோம். 17 ரவுண்டுக்கு மேலே ஒரு சின்ன சேஞ்சு, அதாவது இந்த பேக்கோட ஷேப் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி, இந்த மாதிரி ஷேப்புக்காக ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். ஆனால் அந்த ரவுண்ட்லேயும் நடுவில் கேப் விட்டுட்டு தான் பின்னுவோம். கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறோம் இல்லையா? இந்த ஒயரை ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா ஜிப்பு வச்சு நம்ம நைலான் த்ரெட்டை வச்சு தைக்க போகிறோம். ஸோ இது பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னியாச்சு. 10வது வரிசை நடுவில் கேப்பை விட்டுட்டு இப்போ நம்ம சைடு வால் பின்னியிருக்கோம் பாருங்கள். அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். இந்த 50-50 ஒயரை வச்சு பின்னியிருக்கோம் இல்லையா? இந்த 11வது ஒயர்லேயே நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 50-50 ஒயர் 2 இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். சைட் வாலோட 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு நார்மல் கூடையை பின்னும்போது லேடர் நாட் போட்டு போடுவோம். ஆனால் இந்த மாடல் கூடையை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வச்சு பின்னுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு நார்மல் கூடை எப்படி பின்னுவோமோ பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக இந்த கூடையை அதே மாதிரி பின்னிடலாம். இப்போது 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வரணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நடுவில் கேப் விட்டுருக்கோம் இல்லையா? அது வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். 10வது வரிசையில் கேப் விட்டுருக்கோம் இல்லையா? இதுக்கு பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன். இப்போது இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கையோட பேஸ்கெட்குள்ளே சொருகி விட்டுருங்க.
ஒரு வருஷம் பின்னதுக்கப்புறம் இந்த ஒயரை சொருகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடைசியாக எல்லா ஒயரும் சொருகும் போது கஷ்டமாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு யோசித்து போடுற இந்த நியூ மாடல் கூடை எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை தயவு செஞ்சு திருடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்து ஒயரையும் சொருகி விட்டுருங்க. சொருகி விடும்போது பாருங்கள், 2வது வரிசையிலேருந்தே சொருகிறேன். கட் பண்ணுற ஒயரை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒயரும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. ரொம்ப லாங்காக கட் பண்ணோன்னா ஒயரை சொருகி விடுறது டைம் ஆகும். ஒரு 1.5 இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா கூட போதும். கட் பண்ணி ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகி விட்டுட்டிங்கன்னா கூட நம்ம ஜிப்பு வச்சு தைக்கும்போது அது பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு சின்னதாக ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் நாட் எதில் போடுறேன்? நடுவில் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேயே நாட் போடுறேன். இடையில வந்துட்டு ஒரு ஒயரை கூட விட்டுறாதீங்க. இப்போ 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சு இல்லையா? ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வாங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். இதே மாதிரி இந்த கூடையோட ஹைட் பார்த்திங்கன்னா மொத்தம் 17 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். இந்த 3 ரவுண்டு பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் 17 ரவுண்டையும் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. 17 ரவுண்டுக்கு மேலே 18, 19, 20, 21 கடைசி 4 ரவுண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ 17 ரவுண்டையும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கூடையோட ஹைட்டு 17 ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன். இந்த பேக்கோட பேஸு, சைடு வால், நடுவில் 5 வருஷம் மட்டும் 50-50 ஒயரில் பின்னி இருக்கேன். சிங்கிள் கலரில் போடுறத விட இந்த பேக் நீங்கள் டபுள் கலர் காம்பினேஷனில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன கலரில் வேணாலும் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பேட்டர்னில் ஒயர்ஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கோட சைடு வால் 17 ரவுண்டு நடுவில் கேப்பை விட்டு பின்னி முடிச்சாச்சு. கட் பண்ணால் நடுவில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகியும் முடிச்சிட்டேன். இப்போது அடுத்த 4 ரவுண்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் சொன்னேன் இல்லையா, அது என்னென்னாக்கா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சைடில் 9 லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 9 லைன் வந்துட்டு 50-50 ஒயரில் போட்டிருப்பேன். அந்த ஒயர்ஸை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடை நம்ம உள்ளுக்குள்ளே மடித்து பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சைடில் இருக்கிற 9 ஒயரையும் சொருகி விட்டுருங்க. பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 9 வரிசையிலையும் 2.25 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ண சொன்னேன் இல்லையா, நான் பார்த்தீங்கன்னா 2.5 அடி விட்டுருப்பேன். நான் அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் அந்த ஸ்கேலில் அளக்கும்போது பாருங்கள் 2.5 ஸ்கேல் அளந்துருப்பேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு. ஒரு 1/4 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒயர் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால 2.25 அடி ரன்னிங் ஒயர் விட சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சைடில் 9 ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த 9 ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த 4 ரவுண்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சைடில் 9 ஒயர் நம்ம சொருகி விட்டோம் இல்லையா, அந்த 9 வரிசையை இக்னோர் பண்ணிவிட்டு இப்படி மடித்து பின்ன போகிறோம். அந்த 9 வரிசையை உள்ளுக்குள்ளே விட்டு மடிச்சிருவோம். மடிச்சுட்டு ப்ளூ ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ அடுத்த 4 ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 50-50 ஒயர்லேயும் நாட் போடுறேன். இப்போ அடுத்து நடுவில் 7 ப்ளூ ஒயர் இருக்கும். அந்த 7 ப்ளூ ஒயர்லேயும் நாட் போடணும். ஃப்ரண்ட்டில் அந்த ஜிப்பு வர இடத்துல 2 வரிசையில் பாருங்கள் 50-50 ஒயர் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் சைட்லேயும் நமக்கு 9 வரிசை 50-50 ஒயர் வருது இல்லையா. ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் இது எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த பேக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த பேக் ஃபுல்லாகவே ஒரே கலரில் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைடில் 9 வரிசையை வந்துட்டு நம்ம மடித்து பின்ன போகிறோம். ஸோ அந்த பேஸ், அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒயர்ஸை நான் கவுண்ட் பண்ணியெல்லாம் காமிக்கணும். அதுவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கும் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டபுள் கலரில் எடுத்ததுனால இதுவும் கொஞ்சம் ஈஸியாக போச்சு. இப்போ பாருங்கள், 7 ப்ளூ ஒயரில் நாட் போட்டுட்டேன். அடுத்து நடுவில் இருக்கிற அந்த 9 வரிசையும் இக்னோர் பண்ணுறேன். இக்னோர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ளூ ஒயரில் நாட் போடுறேன்.
நடுவில் 9 வரிசையை நம்ம உள்ளுக்குள்ளே மடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாட் வந்துட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நடுவில் கேப் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்து சைடு வால்லையும் சைடில் இருக்கிற 9 வரிசையை உள்ளுக்குள்ளே மடிச்சுட்டு ப்ளூ ஒயரில் மட்டும் நாட் போடணும். இதை மார்க்கெட்டுக்கு இந்த பேக்கை கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. இதை ஹேண்ட் பேக்காவோ இல்லை லஞ்ச் பேக்காவோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பின்னி இருக்கேன். சைடை மட்டும் தான் நம்ம மடித்து பின்ன போகிறோம். பேக்லலாம் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த கடைசி ப்ளூ ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் சைடில் மடித்து நம்ம பின்ன போகிறோம். இப்போது பேக்கில் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேக்கில் ஃபுல்லாக பின்னியாச்சு. இந்த கடைசி ப்ளூ ஒயர் வரைக்கும் நாட் போட்டிருக்கேன். இப்போது சைடில் 50-50 ஒயர் 9 வரிசை பின்னி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 9 வரிசையும் உள்ளுக்குள்ளே மடித்து இந்த ப்ளூ ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். சைடு வாலில் ஃபர்ஸ்ட் ப்ளூ ஒயரில் நாட் போடுறேன். நடுவில் 9 வரிசையை நம்ம முள்ளுக்குள்ளே மடித்து நாட் போடுறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது கொஞ்சம் கேப் வரும். கேப் இல்லாமல் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுட்டிங்கன்னா போதும். அடுத்த 3 ரவுண்டு ஈஸியாக பின்னிடலாம். சைட் வால் பின்னுறதுக்கு நம்ம மொத்தம் 6 அடி ஒயர் கட் பண்ணோம் இல்லையா? ஸோ 21 ரவுண்டு மட்டும்தான் ஹைட்டு நம்மளால் பின்ன முடியும். இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி பின்னணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7 அடி இல்லை 8 அடி எடுத்துக்கோங்க. இந்த கூட பின்னுறதுக்கு 2 ரோல் ஒயர் நமக்கு தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் ஒயரை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா 3 இல்லை 4 ரோல் ஒயர் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். இதே மாதிரி இந்த பேக்கோட பிரெத்து வித்தையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பின்னிக்கலாம். ஒரு நார்மலாக 2 ரோல் 3 ரோல் கூடைக்கு எவ்வளோ ஒயர் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒயரை கட் பண்ணி பின்னிக்கோங்க. நடுவில் கேப்பை மட்டும் விட்டுட்டு பின்னணும். இந்த மாதிரி மாடலில் ஒயர் கூடைகள் பின்னலான்னு பின்னி காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவில் நான் நடுவில் ஓப்பன் வச்சு பின்னி காமிச்சிருக்கேன். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் இன்னும் ஏகப்பட்ட நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் நம்ம பின்னியிருக்கோம் இல்லையா? அடுத்து 2வது ரவுண்டு பின்ன போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன துண்டு ஒயரை வச்சு கட்டி விட்டுருங்க. நான் இந்த ஒயரெல்லாம் வச்சு எதுவும் கட்டி விடலை. பேஸ்கெட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப் வந்துட்டு பெருசாக தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி 2வது ரவுண்டு பின்னணும். 2வது ரவுண்டும் சேம் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னிக்கோங்க. இந்த பக்கம் சைடில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2வது ரவுண்டு பின்னும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த பக்கத்தில் மட்டும் 2வது ரவுண்டு ஒரு முறை பின்னி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னும்போது கூட கொஞ்சம் கேப் இருக்குது. 2வது ரவுண்டு பின்னும்போது அந்த கொஞ்சம் கேப் கூட இல்லாமல் பின்னிக்கோங்க. இங்கே இமேஜ் ஆகுது பாருங்கள். இது எல்லாமே கடைசி 1 மாதத்தில் நம்மளோட சேனலில் பின்ன நியூ ஐடியா பேஸ்கெட். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் பேஸ்கெட், அப்படி இல்லைனாக்கா 3D பேஸ்கெட்டுன்னு பேர் வச்சுருக்கேன். ஒரு பக்கத்தில் ஒரு கலரும் இன்னொரு பக்கத்தில் திருப்பி பார்த்தா இன்னொரு கலரும் நமக்கு இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குது இல்லையா? இது சூரியகாந்தி பூ கிடையாது, இது ஒரு ஹேண்ட்பேக். அடுத்து கடையில் பென்சில் பவுச் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஜிப்பு வச்சு இந்த பவுச் பின்னியிருக்கேன். அடுத்து பாருங்கள், அழகான ஒரு பிங்க் கலர் கொக்கு. அந்த கொக்கோட கழுத்தையே இந்த கூடைக்கு கைப்பிடியாக வச்சு பின்னியிருக்கேன். என்னோட கூட பின்ற மணிகளை போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் பின்னியிருக்கேன் பாருங்கள். 5 கம்பார்ட்மெண்ட் வச்சும் பின்னியிருக்கேன், 10 கம்பார்ட்மெண்ட் வச்சும் பின்னியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற இமேஜ் வரைக்கும் தான் நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பாருங்கள், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் 250க்கும் மேற்பட்ட புதிய மாடல் குடைகள் வீடியோஸ் இருக்குது. குடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். 2வது ரவுண்டு ஒன் சைடில் பின்னி காமிச்சேன் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பின்னி காமிச்சிடுறேன். இப்போது 2வது ரவுண்டு இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், கடைசி ஒயரில் நாட் போட்டுட்டேன். இப்போது உள்ளுக்குள்ளே மடித்தோம் இல்லையா 9 வரிசை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளூ ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள்.
ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்துல இருக்கிற ஒயரில் வரிசையா ஃப்ரண்ட் ஓப்பன் வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னணும். இப்போ கடைசி 50-50 ஒயர் வரைக்கும் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 17 ரவுண்டு நார்மல் ஒரு கூட பின்னுற மாதிரியே பின்னி இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு வரிசையை இக்னோர் பண்ணிவிட்டு ஓப்பன் வச்சு பின்னி இருக்கும். இப்போ கடைசி 4 ரவுண்டு என்ன பண்ணுறோம், சைடில் 9 வரிசை 50-50 ஒயரில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை மடித்து பின்னிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்போது 2 ரவுண்டு பின்னி காமிச்சிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னிக்கோங்க. சைட் வாலில் மொத்தம் 21 ரவுண்டு பின்னிட்டேன். கடைசி 4 ரவுண்டு சைடை மடித்து பின்னியிருக்கேன். 2 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போது 21 வரிசையிலையும் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு பின்னியிருக்கேன். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். கடைசி 4 ரவுண்டு பின்னோம் இல்லையா, இந்த 4 ரவுண்டில் இருக்கிற ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இது வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இப்போ டாப்பை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், ஏன்னா டாப்பை க்ளோஸ் பண்ணுற பிளானே இல்லை. எப்படி க்ளோஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் வைக்க போகிறோன்னு இது வரைக்கும் கூட நான் பிளான் பண்ணவே இல்லை. அப்புறம் இதில் எப்படி நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம், ஜிப்பு வச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஓப்பனுக்குள்ளே நம்மளால் வாட்டர் பாட்டிலோ இல்லை டிஃபன் பாக்ஸோ வைக்க முடியுமா அப்படின்ற டவுட்டும் இருந்துச்சு. தாராளமாக வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களால் இதுக்குள்ளே வச்சு வெளியே எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கூடையோட வாய்ப்பகுதி இருக்குது இல்லையா டாப்பில், அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விட்டுக்கோங்க. நம்ம சாதாரணமாக ஒயர்ஸை மடிக்கும் போது 2வது ரவுண்ட்லேருந்து சொருகுவோம் இல்லையா, ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்தே சொருகி விட்டுக்கோங்க. கடைசி ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடிக்க வேண்டாம். எல்லா ஒயரையும் இப்போ பேக்குக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போது டாப்பை க்ளோஸ் பண்ணி எப்படி இந்த கைப்பிடியை பின்ன போகிறோம், இதுக்கு ஜிப்பு எப்படி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோலேயே அந்த ஹேண்டில் அந்த ஜிப்பு ரெண்டுத்தையும் ஒரே வீடியோலேயே நான் காமிக்கிறேன். தனித்தனி வீடியோவாக போட மாட்டேன். இதுக்கு கைப்பிடி ஜிப் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது ஹேண்ட்பேக் அப்படின்றதுனால சின்னதாக சிங்கிள் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஹேண்ட்பேக் மாதிரியும் இதுக்கு கைப்பிடி போட்டுக்கலாம். இந்த கைப்பிடி அப்புறம் ஜிப் அட்டாச்மெண்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.